ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 12/8/2024 18/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள், இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது, இந்த 3 விஷயத்தையும் பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்கா. புதன் சூரியன் கடகத்திலையும், சுக்கிரன் சிம்மத்திலையும், கேது கன்னியிலையும், கும்பத்தில் சனி வக்கரத்தோட, மீனத்தில் ராகு. இந்த வாரம் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் 17ஆம் தேதி காலை ஒரு 6:15 மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். அதாவது ஆவணி மாதம் பிறகுறது. இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் மாத கிரகமான சூரியன் மாறுறது. இந்த வாரத்தில் பார்த்தடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம், அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும்போது துலா ராசியிலிருந்து ஸ்ரவண நட்சத்திரம் வரலும் போகிறார், மகர ராசி வரலும் போகிறார். அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியிலிருந்து துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் 4 ராசிக்கு போகிறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா 12ஆம் தேதி அன்றைக்கே திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ, அதாவது 3 நாட்கள் அது வறுமையானால் அது திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரே நட்சத்திரம், ஒரே தீதி, ஒரே யோகம், அந்த மாதிரி வந்தது ஏனால் இந்த மாதிரி திரிதினஸ்பிரிக்குன்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு பார்த்தாலேனா சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 நாழிகை இருக்கும். அது 10ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 11ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா 10ஆம் தேதி கணக்கு வரும் தமிழில். சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே, அதனால் முந்தின நாள் வரும். அதற்கப்புறம் 11ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் உதிச்சதுக்கப்புறம் 60 நாழிகை சுவாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 12ஆம் தேதி அன்றைக்கி ஒரு 1.25 நாழிகை இருக்கிறதுனால திரிதினஸ்பிரிக்குன்னு சொல்லக்கூடியது. 3 நாட்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது. இதனால் என்ன அப்படின்னா இது என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது நல்ல விஷயம்னா வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது. சரி, இந்த வாரம் பார்த்தோம்னா 15ஆம் தேதி, அதாவது 15/8/2024 அன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசி. ஸ்மார்த்த ஏகாதசினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தசமி கார்த்தால ஒரு 2 நாழிகையோ இல்லை 7 நாழிகை 10 நாழிகை வரலும் இருக்கும். அதற்கு பிறகு ஏகாதசி வரும். இது ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லக்கூடியது. வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வருது. வைஷ்ணவ ஏகாதசியில் என்னென்னா பொழுது விடியும் பொழுதே ஏகாதசியில் விடியணும். அப்படி இருக்கும்போது 1 நாழிகையோ 2 நாழிகையோ இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அந்த ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல்கிறான். அதனால் இன்றைக்கி 15ஆம் தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் 16ஆம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த வைணவ ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசி ரெண்டுமே உபவாசம் இருப்பா. இல்லைன்னா இந்த நொய் இல்லைன்னா உடைச்ச அரிசி வச்சு இது பண்ணி சாப்பிடுவா. உப்புமா அந்த மாதிரி சொஜ்ஜி பண்ணி சாப்பிடக்கூடியது. உப்பு சேர்க்க மாட்டா, சொஜ்ஜி பண்ணி சாப்பிடுவா. இப்போ சஹஸ்ரநாமம் சொல்கிறது, பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே அன்றைக்கி ஏகாதசி மொத்தம் இது பண்ணுவாள். இது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான விஷயமாக சொல்லக்கூடியது. இந்த வாரம் பார்த்தோம்னா 17/8/2024 அன்றைக்கி சனி பிரதோஷம். பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம். அது தவிர இன்றைக்கி இந்த 17ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்தால ஒரு 6:15 மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம், அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம். அன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு, அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள். அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும், எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது, எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது. அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று. அதுவும் அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் 5:45 6:15 வரலும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்குறது சிவன் கோயிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே மிகவும் விசேஷமான நாள். அதற்கு பிறகு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா ஸ்ரவண நட்சத்திரம், திருவோணம், அதாவது ஸ்ரவண விரதம் வருது. அன்றைக்கி ஸ்ரவண விரதம், அதாவது உத்திராட நட்சத்திரமும் இருக்குது. ஒரு 10 நாழிகை அதற்கு பிறகு ஸ்ரவண நட்சத்திரம் வருது. ஸ்ரவண விரதம் வருது அன்றைக்கி. அதனால் திருவோண விரதம் வைணவர்களில் ரொம்ப பிரசித்தி. அவர்கள் திருவோணத்திற்கு விரதம் இருப்பார்கள்.
திரு என்ற அடைமொழி கொண்ட 2 நட்சத்திரங்கள், ஒன்று திரு ஆதிரை, மற்றொன்று திரு ஓணம். இந்த 2த்துக்கு தான் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து திருன்னு ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக சொல்லக்கூடியது. அதனால் திருவோணத்திற்கு உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம், பெருமாளுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம், கைங்கரியம்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னால் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மயங்கி நிற்க, அதாவது மயங்கக்கூடிய காலம் வேண்டாம். 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மயங்கக்கூடிய காலகட்டம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் பார்த்தோம்னா ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி உங்களுடைய கீழே, அதாவது இந்த யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துன்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட், அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. முதல்ல சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து 40 வயசு 45 வயசில் வந்து இன்னும் அவள் நட்சத்திரமே சரியாக தெரியாமல், ராசியும் தெரியாமல் நிறைய பேர் இருக்கா. அவள் வந்து துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பா, விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் இருப்பாள், துலா ராசியில் அர்ச்சனை பண்ணின்னு இருப்பாள். அதனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த சந்தி பார்த்து முதல்ல வந்து சந்தியை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு லக்னத்தை குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத சொல்ல முடியும். எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன், அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதும் சொல்கிறேன். அதை நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 12/8/2024 18/8/2024 வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிநாதன் 11ஆம் இடத்தில் சூரியனோட சம்பந்தம், சூரியனோடு சேர்ந்திருக்கார். நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி, கவலைப்படவே தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 11ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது பெரிய ஏற்றம். ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதனால் வந்து உடல்நலத்தில் ஏற்றம் இருக்கும். என்னதான் கேத்து பகவான் உடல்நலத்தை சற்று பிரச்சனைகள் கொடுத்தாலும் குரு பகவான் பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் செவ்வாய் பகவான் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம். முடிஞ்ச வரை வந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். ஆர்ட் டைரக்டர்ஸ் அவளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் வரார். 17/8/2024 அன்றைக்கி ஆவணி மாதம் பிறகுறது. 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி ஆட்சி விட்டு போகிறார். இதனால் வந்து செலவுகள் வரும், சுப செலவுகளாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் அதிபதியும் சேர்ந்து 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு சமசப்தமத்தில் ராகுவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும், நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கிறதுக்கு இன்டர்வியூலாம் வரும், எல்லாத்துலேயும் செலெக்ஷன்லாம் வரும். இருந்தாலும் தாமதம் இழுத்துட்டே இருக்கும். ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால தாமதங்கள் இருக்கும். கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையில் வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருப்பாங்க. வச்சுட்டு ஒரு 50 days கழித்து நாங்கள் திருப்பியும் சொல்கிறோன்னு இழுப்பாங்க. இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 2ஆம் இடத்துல வந்து 12ஆம் தேதி 12/8/2024 18/8/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் 2ஆம் இடத்துல வந்து 13ஆம் தேதி அதிகாலை ஒரு 2 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. தனஸ்தானத்தில் போய் உட்கார், லாபஸ்தான அதிபதி. இதன் மூலியமாக நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும்.
தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 13ஆம் தேதி அதிகாலை 2 மணியிலிருந்து 15ஆம் தேதி காலை ஒரு 10:45 மணி வரலும் இருக்குது. அந்த காலத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது, சந்திர மங்கள யோகம் அமையிறது, குரு மங்கள யோகம் அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நினைத்தது அனைத்தும் கைகூடும், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். அது தவிர எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சமையல் கலை வல்லுநர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். விவசாயிகள், விவசாயம் சார்ந்த பொருட்களில் இருக்கிறவர்களுக்கு பெரிய திடீர் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 15ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணியிலிருந்து 17ஆம் தேதி, அதாவது 15ஆம் தேதி காலை ஒரு 10:30 மணியிலிருந்து 17ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது திக்பலம் அடைகிறது பெரிய விசேஷம். 11ஆம் அதிபதி திக்பலம் அடைகிறதன் மூலியமாக லாபம் அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். லாபஸ்தானாதிபதியே 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வியாபாரத்தில் பெரிய கொடிகட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது. இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா கேத்து பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு கன்னியா ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும். மற்றபடி பார்த்தாலும் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.